வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழில் ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற ஒரு சோஷியல் ட்ராமா காமெடி மூவி தான் கிணத்த காணும். இந்த படத்தில் நம்ம யோகி பாபு தான் லீடர்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. படம் நமக்கு தேட்டர்லேயுமே தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. நான் இந்த படத்தை தேட்டர்லேயே பார்த்தேன். படமும் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் ஓடிடி வாட்சபிள் தான், தேட்டர் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. பட் ஆனால் தேட்டரில் இந்த படம் நல்லாவே போச்சு. இந்த படத்துக்கு டேரெக்டாக ஜியோ ஹாட் ஸ்டாரில் தான் நமக்கு வர வேண்டியது. பட் ஃபஸ்ட் தேட்டருக்கு லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் நமக்கு ஓடிடியில் வர வேண்டியது. நான் ரொம்ப 2 மாதம் நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னுமே வராமல் இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி இந்த படம் நமக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜ்மே இந்த படம் உங்களுக்கு ஸ்ட்ரீமாக போகுது. படமும் பார்க்க நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, சிம்பிளான கதை. இந்த கதையில் யோகி பாபுவுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்தில் அங்கே ஒரு கிணறு வெட்டினா ஊர் மக்களுக்கு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி நம்பி கிணத்தை வெட்டுவாங்க. அப்படி கிணத்தை வெட்ட போய் அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ, அதனால வர பிரச்சனை என்னவோ, அந்த ஊருக்கு வந்த ஆபத்து என்னவோ, அது எல்லாமே தான் அந்த படத்தோட கதை. மிஸ்ட்ரி மூவிலாம் கிடையாது, சிம்பிளான கதை. அது இல்லை, அப்படி அந்த கிணத்துக்குள்ளே அப்படி என்ன இருந்தது அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு. அது கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தான் ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. நிறைய சோஷியல் ட்ராமா மூவி மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு நல்லா போச்சு. காமெடியாக நம்ம யோகியோட டைமிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பார்க்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா ஜூன் 15 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள்.